Okay, let's go. ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சமையல் செய்ய போகிறோம்னாக்கா எண்ணெய் பாய்க்காம சட்டி பாய்க்காம செய்கிற ஒரு சமையல், அதாவது பேக்கிங் கூட சொல்லலாம். ஸோ வி ட்ரைங் டு குக் க்ரீம் சீஸ் கேக். வி கோயிங் டு யூஸ் திஸ் சீஸ். இந்த சீஸ் தான் நம்ம பாய்க்க போகிறோம். ஸோ வாங்க சமையலுக்குள்ள போகலாம். ஓகே, இந்த கேக்குக்கு தேவையான ஐட்டம்கள் என்னென்னா வந்து 250 கிராம்ஸ் ஆஃப் க்ரீம் சீஸ் கேக்கு. க்ரீம் சீஸ் சாரி. இப்போ வந்து 250 கிராம் ஆஃப் க்ரீம் சீஸை வந்து பிளேண்டரில் வந்து ஆட் பண்ணிப்போம். இன்றைக்கி எல்லா ஐட்டமும் வந்து நம்ம பிளேண்டரில் போட்டு தான் பிளேண்ட் பண்ண போகிறோம். பரவாயில்ல, நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 250 grams of cream cheese we going to add. Item whipping cream is a 200 ml. நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து ஐசிங் சுகரா. எல்லாத்துக்குமே தெரியும், அரைச்ச ஐசிங் சுகர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. வீட்டில் வந்து நார்மல் சுகர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அரைச்சிட்டு 1/2 கப் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது வெனிலா எசன்ஸு. 1 மூடி ஆஃப் வெனிலா எசன்ஸ். 1 மூடி ஆஃப். Next ingredients 2 eggs. ஓகே, ஃபுல் எக்ஸ், ஒயிட் அண்ட் yellow அப்படி போட்டுருணும், உடச்சிட்டு போடணும். நெக்ஸ்ட் வந்து ஒன்லி yellow ஏக்கா, மஞ்சள் முட்டை மட்டும். நான் தனியாக இன்க்ரீடியன்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் தொப்புங்கண்டுமா, கோதுமை மாவு 1 2. நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு. வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளேண்ட் பண்ண வேண்டியதான். வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம பிளேண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வச்சு அரைச்சா போதும். ஸோ நல்லா பிளேண்ட் ஆயிடுச்சு. வந்து நம்ம இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பேக்கிங் பேப்பர் இதில் வச்சு நான் ஆல்ரெடி ப்ரெப் பண்ணிட்டேன். கரெக்டாக சைஸிங் பார்த்து நல்லா ஈவனாக சைஸிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கேக்கை வந்து ஏர் ஃப்ரையரில் தான் வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ ஏர் ஃப்ரையர் ரெடி பண்ணிக்கணும். மேக் ஷூர் இந்த ட்ரே வந்து ஏர் ஃப்ரையரில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பிளேண்ட் பண்ணதை வந்து ட்ரேயில் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான், பாப் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாப் பண்ணின கேக்கோட ட்ரேயில் ஊற்றுனது அத்தனையும் கொண்டு போய் நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறோம். ஸோ வந்து டெம்பரேச்சர் வந்து என்னென்னா வந்து 180 ஃபார் 20 மினிட்ஸு. 180 செல்சியஸ் அண்ட் 20 மினிட்ஸ்.
ஸோ நம்ம 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கேக் பார்ப்போம். ஹாய் வியூவர்ஸ், 20 மினிட்ஸ் வந்து கழித்து நம்ம வந்து கேக்கை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பேக் பண்ணிருச்சு. டடா! திஸ் இஸ் யம்மி க்ரீம் சீஸ் கேக். ஸோ இது கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணிட்ட பிறகு வெட்டி சாப்பிட வேண்டியதான். நீங்களும் வந்து அந்த கேக்கை வந்து ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் கேக்கை செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில். தேங்க்யூ, பாய்.